அந்த ஃபோன் தெஃப்ட்டு. ஸோ அது எல்லாருமே வந்து கண்டென்ட்டாக சொல்லிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுருக்கோம். ஸோ வந்து அது கண்டென்ட் கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம்னா கண்டென்ட் அது என்ன பார்ட் 2 ஏன் டிலே ஆகுன்னு கேட்டிங்களே, அது ரீசன் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி போய் செக் பண்ணிங்கன்னா ஒரு சர்ப்ரைஸுக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2க்கும் எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னு தெரியும். இப்போ அது ரீசன் சொல்கிறேன். பாலாஜி பண்ணியா? ஹலோ மாமா, என்ன மாமா பண்ணுறேன்? எடிட்டா? பார்ட் 2 ரெடி ஆயிடுச்சா? பார்ட் 2 ரெடி ஆயிடுச்சா? சரி, அப்ப நீ என்ன எடிட் பண்ணி அது ஈவென்ட் தான் ஃபுல்லா எடிட் பண்றேன். நம்மளுக்கு ஃபுல்லா முடிச்சிட்டா நான் ஃபைனல் கட் கொடுத்துறேன். நீங்க வந்துட்டு அதை பார்ட் 2 கட் பண்ணி போடுவீங்க அப்படி சொல்லுவாங்க. ஓ சரி சரி, அது சமாளிக்கிறது. சரி, இன்னைக்கு வீடியோ போட்டுடலாமா? இன்னைக்கு 6 மணிக்கு இன்னைக்கு 6 மணிக்கு வீடியோ போட்டுடலாமா? இன்னைக்கு வேணாம், அந்த டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்க போடுறது? இன்னொரு எங்க லைன்ல இப்போ நாளைக்கு போட்டுடலாம். சரி, எங்க இருக்கா? எங்க ஆபீஸ்ல தான். ஆஃபீஸில் இருக்கிறியா? சரி, ஓகே டன். சரிடா கைஸ், இப்போ நம்ம போய் ஆஃபீஸில் போய் பார்க்குறோம் அவர் என்ன பண்ணுறாரு. ஓகே, கைஸ் நம்ம ஆஃபீஸ் வந்துட்டோம். இப்போ நம்ம போய் அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்குறோம். தலைவரே என்ன பண்ணுற? என்னடா வீடியோ எடுத்துட்டு வரீங்க? என்னதான் பண்ணிட்டு இருக்க? மக்களுக்கு தெரியாத நீ என்ன பண்றேன்னு அதான் முடிச்சிட்டா. நீ எடு, என்ன பண்ண? ஓப்பன் பண்ணாதா? அந்த வீடியோ எடிட் பண்ணி காட்டுறா. சரி, நான் கட் பண்ணிட்டேன். நீ வீடியோ எடிட் பண்ணி காட்டு. நாளைக்கு முடிஞ்சிடும். நல்லா முடிச்சுட்டு அவுட் போட சொல்லிருந்தான். ஆமா, ஓகே, அவுட். ஃபுல்லாத்தையும் முடிச்சா கட் பண்ணி பண்ண சொன்னான்ல. அவன் பண்ணிருக்கவே மாட்டான்ற. மேரேஜ் இதை பார்த்துன்னு உனக்கு கல்யாண ஆசை வந்துச்சு. உனக்கு குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? இப்போ நீ ஓடி போவது முடிவு பண்ணிட்ட. இது நாங்கள் வந்து நல்ல எடிட் கொடுத்துக்கிறோம். நீ வேணாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீ இதை யார் எடிட் பண்ணுவீங்க? எனக்கு புரியல. உனக்காக அவன் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிருப்பான். ஜூஸ் வாங்கி போக சொல்லி அவன் ஜூஸ் வாங்கி வந்தான் உனக்காக. ஜூஸ் எடுத்து கொடு. சரி, பையன் வந்து டயர்டா இருப்பானே, கலைச்சு போயிருப்பானே. உங்களுக்கு கோலீஸ்வரம் வாங்கி கொடுத்தோம். டேய், அந்த வீடியோ பார்த்துட்டு போதும்டா. எப்படா நீ வந்து அந்த வீடியோ அவுட் கொடுப்ப? நீங்களும் தானே பாக்குறீங்க. இலவசமா கல்யாணம் பண்ணது எப்படின்னு பாத்துக்க வீடியோ. நீ அது நான் இப்ப பார்த்தேன். மொத்தம் நம்ம எக்ஸல் ஷீட் அதெல்லாம் அப்டேட் பண்ணல. நாங்க வரும்போது என்ன பண்ணுற? இப்ப கூட அதான் பாத்துட்டு நீ. இப்ப பாக்குறேன். சரி, நீ எப்படி எடிட் பண்ணிட்டு இருக்க? போய்கிட்டு இருக்கல. அவங்களுக்கு சொல்லு. நீ அவங்களுக்கு சொல்லு. கட்டி அது நான் கட் பண்ணி சொல்றேன். அவங்களுக்கு சொல்லு, அவங்களுக்கு தெரியணும்ல. கட் பண்ணலாம். நான் உண்மை சொல்லு. சொல்லு. இப்பவே கண்ணை கட்டுது. வேலையை மட்டும் பண்ணி கொடுத்து அவன் பண்ண மாட்டான். அதுதான் அதிகம் பண்ணி நான் வந்துட்டு சீக்கிரமா பண்றேன். எனக்கு ஃபுட்டேஜஸ் வந்து சரியா தர மாட்டானுங்க. ஃபுட்டேஜ் எல்லாமே டிரைவ்ல போட்டு அப்லோட் பண்ணி லிங்க் அவருக்கு அனுப்பிச்சு விட்டோம். இது வரைக்கும் அவர் பண்ணல. டேட் சொல்லுப்பா. நெக்ஸ்ட் ஃப்ரைடே, புதன்கிழமை இல்லை ஃப்ரைடேக்குள்ள நான் அவுட் கொடுத்துருவேன். எதுக்கு? அப்புறம் என்ன, நாளைக்கு வந்துட்டு அங்கே டெலிவரி போகணும். ஜனநாயகம் ரிலீஸ் இருக்குது. ஜனநாயகம் படத்துக்கு போகணும். நான் ஜனநாயகம் படம் வந்து வேலைக்கிழமைடா. சரி, நான் வேலைக்கிழமை முன்னாடி கொடுத்துறேன். கண்டிப்பா ஜனநாயகம் ரிலீஸ்க்கு முன்னாடி. எனக்கு நம்பிக்கை. அவன் கண்டிப்பா தரமாட்டான். சத்தியமா வெனஸ்டே வந்துட்டு வீடியோ அப்லோட் ஆயிடும். சரி, நான் ஃபர்ஸ்ட் கேட்டப்ப நீ நாளைக்கு முடிஞ்சிரும்னு சொன்னீங்க. இல்ல வெனஸ்டே கிரிக்கெட் கஷ்டா. சரி, இது அமிஸ் ஈவெண்ட்ஸை வந்துட்டு நீங்க செக் பண்ணீங்க. காலைல 10 மணிக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. வெனஸ்டே 10 மணிக்கு ஆயிடும். வெனஸ்டே 10 மணிக்கு. சரா ஓகே, சரி பாப்போம். சரி, ஜூஸ் ஏற்கனவே முன்னாடி குடிச்சு